அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 12:8 அளவுள்ள ஒரு வால் போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் அந்த டிசைனு. இதை கொஞ்சம் நம்ம கலர் கலெக்ஷன் பண்ணி வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். சரிங்களா? இது நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதோட அளவு என்னென்னு பார்த்துருவோம். Alt+I 2 முறை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐ லெட்டர்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஃபைல் சைஸுக்கான ஷார்ட்கட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? 12 கட்டு 350 ரெசல்யூஷன் வச்சுருக்கோம். 12 வித்து ஹைட்டு 8 350 ரெசல்யூஷன். ஓகே, இதான் இது ஒரு திறப்பு விழாவுக்காக, ஒரு டிரைவிங் ஸ்கூலு, அதோட ஒரு திறப்பு விழாவுக்காக நம்ம அடித்த ஒரு போஸ்டர் டிசைன் இது. சரிங்களா? இது எல்லாமே டெக்ஸ்டர் எடிட்டபிள் டிசைன் தான் இது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் லிங்க் பண்ணி மொத்தமாக ஒரே லேயராக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளோட இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? முன்னாடி இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் ஒரே லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே கிளிக்கில் நம்ம மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்குவோம். அதனால் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயராக வச்சு நான் லிங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த அளவில் நம்ம கொண்டு வச்சுக்கலாம். அப்படி அப்புறம் இந்த சைடில் ஒரு ஐகான், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின மாதிரி ஒரு ஐகான்ஸ். இது ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதுக்கு பிறகு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். 2 சைட்லேயும் 2 தோரணம். இது பிஎன்ஜி நெட்டில் போயிட்டு நம்ம ஓப்பன் ரிப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும். அதை நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அந்த அளவில் வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப வெளியில் தெரியணும், ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஃபோட்டோ இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு மறையுது. அதனால் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 லேயரை மட்டும் நம்ம இந்த சைடு இப்படி இந்த அளவில் மூவ் பண்ணி வச்சுக்குவோம். அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடும் ஒரு Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். Ctrl+T ஃபிளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இந்த அளவில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கலர் கொடுக்கணும். ஷிஃப்ட் Ctrl+N. இதுக்கு நான் ஒரு க்ரீன் கலர் நான் அப்ளை பண்ணுறேன். 100 50 100 இதுதான் க்ரீன் கலரு. இதில் ஒரு 20% வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்லைடரை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர் ரேஷியோ கிடைக்குதோ அதை கூட வச்சுக்கலாம். இது ஒரு 80 20 100. ஓகே, இந்த க்ரீனு லைட் க்ரீன் வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீன், இந்த க்ரீன் கொடுத்துட்டு ப்ரஷ் டூவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு கார்னரில் மட்டும் நான் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண பிறகு இதில் ஒரு ஒயிட்டு சென்டராக ஒயிட் ஆர் எல்லோவில் ஒரு 50% வச்சுக்கிறேன். எல்லோவில் ஒரு 50 வச்சுட்டு இந்த கலரை சூஸ் பண்ணி இது மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இதை இந்த லேயருக்கும் முன்னாடி கொண்டு வந்துட்டு அதோட வெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி
இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட blend மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. இப்போ வந்து எல்லோ 50ங்கிறதுல ஒரு 70% வச்சுட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி எல்லோ அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கலரு. இப்போ வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ சைடு ரிப்பன் ஏதாவது வேறு எதுவும் செட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா, இந்த ரிப்பன் ஒன்று இருக்குது, இந்த பார்டர் டிசைனு. இந்த பார்டர் டிசைன் வந்து இவங்களோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த அளவில் வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு நார்மலாக இந்த கலரில் இருக்குது, இது இந்த அளவில் வச்சுட்டு இதை இந்த லாக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்து நம்ம கலர் ஃபில் பண்ணிட்டோம்னா, சரி இதில் கலர் ஃபில் பண்ணோம்னா அந்த லேயர் எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். அது இல்லாமல் ஓகே, நமக்கு இந்த டிசைன் தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த லாக் எடுத்து விட்டுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், பிளெண்ட் மோடு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இங்கே க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் கீழே அந்த பேக்ரவுண்டுக்கு இந்த பாட்டம் சைடில் வேறு எதுவும் டிசைனை கலரு ஆட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரிங்களா, நம்மள்கிட்ட உள்ள லைன் டிசைன் ஃபோல்டர் போயிட்டு அதில் வேறு எதுவும் இந்த பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகிற மாதிரி வேறு எதுவும் டிசைன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த கலர் பேக்ரவுண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T. ஓகே, கண்ட்ரோல் J கண்ட்ரோல் D போட்டு ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து இந்த சைடு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட விட்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு இதில் வந்து லைட்டாக இப்படி எரேஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் வந்து நம்ம காப்பி எடுத்துருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுறோம். கண்ட்ரோல் E கொடுத்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லைட்டாக அந்த இடத்துல மட்டும் அப்படியே நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். இதே கலரை வந்து கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு கண்ட்ரோல் T ஃப்ளிப் டு வெர்டிக்கல் கொடுக்கும்போது மேலே வந்து கீழே இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிடும். ஓகே, எனக்கு வந்து இந்த ஆர்ச்சி அது ஓரளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் E கொடுத்துட்டு இதோட கலரை வந்து வேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த அளவில் வச்சுக்கிறேன். நான் இந்த அளவில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இதுலேயும் இன்னொரு லேயர் கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன டிஃபால்ட்டு கலர் கீபோர்டில் டீயை ப்ரெஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டு கலர் வந்துடும். சும்மா ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், வேறு 2 கிளிக்லாம் இல்லை, சும்மா ஒரு கிளிக் ஏன்னா இன்னொரு கிளிக் பண்ணிட்டோம்னா எல்லோ அந்த ப்ளஸ் ஒயிட்டு எல்லோ ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கிது.
இப்போ இவங்களோட ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் வந்து வேறு எதுவும் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா எல்லோ ஒரு 50% கொடுத்துட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களோட அந்த ஷோல்டருக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துட்டு அவங்க ஃபோட்டோ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கலர் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அந்த டிசைன் ஓகே. பட் இருந்தாலும் உங்கள் ஷர்ட்லாம் வந்து அந்த எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுருவோம். எரேஸ் பண்ணி விடும்போது இப்போ வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு 12க்கு 8 அளவுள்ள ஒரு நோட்டீஸ் டிசைன் வந்து போஸ்டர், வால் போஸ்டர் டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த டெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து மேனுவலாக நம்ம டைப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற டிசைனுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இந்த டிசைனோட PHP ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.